Hi, I'm so delighted to meet you in the program of Tea Kadai Bench. Hello everyone. Good morning sir. Good சார் morning. இந்த ஸ்டாட்டின்ஸ் அப்படின்றது இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராக்டிஷன்ஸுமே கொடுக்குறாங்க. அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கார்டியாக் பேஷண்ட்ஸு அண்ட் ஈவன் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாருமே போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டின் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 ஒரு சில பேஷண்ட் போடுறாங்க 20 எம்ஜி, தென் 80 எம்ஜி திடீர்னு ஒரு சில பேஷண்ட் போடுறாங்க. ஸோ அந்த டோஸ் ஃபிக்ஸேஷன் எப்படி சார், எந்தெந்த பேஷண்ட்க்கு எப்படி கொடுக்கணும்? So, there are very strategical and very classical guidelines for statin administration இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின் டோஸை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்து மாட்ரேட் இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். ஸோ ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் மீன் பண்ணுறது அட்ரோவாஸ்டாட்டின் 40 80 மில்லிகிராம் கொடுக்குறது. ரோஸ்வாஸ்டாட்டின், ஏன்னா ரோஸ்வாஸ்டாட்டின் வந்து இட் இஸ் 2 times எஃபிகாசியஸ் தேன் அட்ரோவாஸ்டாட்டின். அதனால் பார்த்தீங்கன்னா ரோஸ்வாஸ்டாட்டின் வந்து 40க்கு பதிலாக 20, 80க்கு பதிலாக 40 கொடுக்கலாம். ஸோ அட்ரோவாஸ்டாட்டின் 40 80 மில்லிகிராம், ரோஸ்வாஸ்டாட்டின் வந்து 20 40 மில்லிகிராம். ஸோ இதான் தட் இஸ் கால்டு ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது. இது வந்து நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்டிஎல் லெவல், நீங்கள் எல்டிஎல் லெவல் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு 4 குரூப்ஸ் ஆஃப் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம். ஒன்று ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பேஷண்ட்ஸ் பிலாங்கிங் டு கிளினிக்கல் அத்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, அத்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸுங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு யாருக்காவது ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவிஏ, அல்லது ஒரு எம்ஐ, ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்ஐ, அல்லது தே ஹவ் அண்டர்கான் பிடிசிஏ ஃபார் தட் ஆஞ்சியோபிளாஸ்டி, அப்படி இல்லைனா ஒரு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். இந்த மாதிரி கிளினிக்கல் அத்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஆல்ரெடி வந்துருச்சுன்னா, ஸோ டு ப்ரிவெண்ட் ரெக்கரன்ஸ், தட் இஸ் கால்டு செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். அந்த டு ப்ரிவெண்ட் ரெக்கரன்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்டிஎல், அவங்களுக்கு எல்டிஎல் லெவல்லாம் என்ன இருக்குன்னுலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த 40 to 80 மில்லிகிராம் டோஸ் கொடுக்கணும். இது தட் இஸ் கால்டு ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். இதுதான் பேசிக்காக நம்ம கொடுக்குறது. ஸோ இது வந்து ஒரு குரூப் வந்து கிளாசிக்கலாக கொடுக்குறது வந்து கிளினிக்கல் அத்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் பேஷண்ட். அப்படின்னா தோஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி சஃபர்டு ஒன் ஆஃப் த இந்த 3 டிசீசஸ். இன்னொரு குரூப் யார் பார்த்தீங்கன்னா, எல்டிஎல் லெவல் மோர் தென் 190 இருந்தால். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்றது யார், வெதர் தே ஹேவ் டயபெட்டிஸ் அல்லது வெதர் தே ஹேவ் ஹைப்பர் டென்ஷன் அப்படிலாம் பார்க்குறது இல்லை. வென் யூ டூ லிப்பிட் ப்ரொஃபைல், இஃப் யூ ஹேவ் எல்டிஎல் லெவல் மோர் தென் 190 இருந்ததுன்னா, யூ ஜஸ்ட் கிவ் தம் ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். ஏன்னா எல்டிஎல் மோர் தென் 190 வாட் லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் வந்து தே ஆர் சிம்ப்ளி ஹெட்டிங் ஃபார் ஹை கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். அதனால் மோர் தென் 190 லெவல் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் பிட்வீன் 40 to 80 மில்லிகிராம் அட்ரோவாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின் சூஸ் பண்ணுறீங்கன்னா பிட்வீன் 20 to 40 மில்லிகிராம் கொடுக்கலாம். ஓகே. இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் பேசிக்கலி கூட வந்து அடிஷ்னல் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ பிளெயின் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸ்னு வர்றாங்க அப்படின்னா, அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்டிஎல் லெவல் நம்ம மாட்ரேட் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டாட்டின் கொடுப்போம். அதாவது 20 to 40 மில்லிகிராம். டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே 20 to 40 மில்லிகிராம் கொடுப்போம். ஆனால் அதே டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மாட்ரேட் இன்டென்சிட்டியாக கொடுக்கணுமா அல்லது ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் கொடுக்கணுமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட அடிஷ்னலாக ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அடிஷ்னல் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் அந்த 40 80 மில்லிகிராமாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட், ஆல் டயபெட்டிக் பேஷண்ட் டிசர்வ் மாட்ரேட் இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். தட் மீன்ஸ் 20 to 40 மில்லிகிராம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்டிஎல் லெவல். ஒரே ஒரு சமயத்தில் எப்படின்னா, எல்டிஎல் லெவல் 70 கீழே போனால் மட்டும்தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாட்டினை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஆனால் எனி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் மோர் தென் 70 மில்லிகிராம் எல்டிஎல் ஆர் பிலோ 190 கீழே இருந்ததுன்னா, ஏன்னா எபவ் 190னா நம்ம 40 to 80 கொடுக்கணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் 70 to 180 ஆர் அதர்வைஸ் கால்டு பிலோ 70க்கு கீழே இருந்தால் மட்டும் யூ ஹேவ் டு வித்ஹோல்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாட்டின். ஆனால் 70க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 20 to 40 மில்லிகிராம் கொடுக்கலாம். ஆனால் அதே டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட சம் அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம வி வில் எஸ்கலேட் த டோஸ். 40 80 மில்லிகிராமுக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவோம். அது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வராங்க, எல்டிஎல் லெவல் 70 கீழே கிடையாது, 70க்கு மேலே தான் இருக்குது. ஸோ வி ஆர் டெம்ப்டட் டு கிவ் மாடரேட் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டாட்டின். ஐ மீன்
20 to 40 கொடுக்க தயாராகிட்டோம். ஆனால் அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்குன்னா, என்ன அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்னா, இஃப் தே ஹேவ் டயபிட்டிஸ் ஹிஸ்ட்ரி மோர் தேன் 20 இயர்ஸ் இன் டைப் 2 டயபிட்டிஸ், இதே டைப் 1 இருந்தாங்கன்னா மோர் தேன் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தால், அல்லது இஃப் தே ஹார்பர் ஒன் ஆஃப் த மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ். என்ன மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ரெட்டினோபதி, அப்படி இல்லைன்னா நெஃப்ரோபதி, அப்படி இல்லைன்னா நியூரோபதி, இந்த 3ல் ஏதாவது ஒரு மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது. டயபிட்டிஸ் ப்ளஸ் ஏதோ ஒரு மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெஃப்ரோபதியை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இஜிஎஃப்ஆர் பண்ணுங்கள். இஜிஎஃப்ஆர் பிலோ 60 கீழே இருக்குது. அப்படி இல்லைன்னா இஜிஎஃப்ஆர் நார்மலாக கூட இருக்கலாம். பட் டூ ஏர்லியஸ்ட் டெஸ்ட், சென்சிட்டிவ் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ, அது தட் இஸ் மோர் தென் 30க்கு மேலே இருந்ததுன்னா, more than 20 years in type 2 diabetes or more than 10 years type 1 diabetes, அப்படி இல்லைன்னா இந்த 3 ஒன் ஆஃப் த மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் ஆர் ஆங்கிள் பிரேக்கல் இண்டெக்ஸ் சொல்லுவோம். அது வந்து அதாவது நம்மளுடைய ஆங்கிள்னுடைய பிளட் ப்ரெஷர் குறையக்கூடாது. சப்போஸ் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸில் ஆங்கிள்னுடைய பிளட் ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா அந்த ஆங்கிள் பிரேக்கல் அந்த இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 0.9 அப்படின்னு வந்ததுன்னா, then that is the high time for escalating to high intensity treatment. So once again I repeat, high intensity treatment வந்து first, any patient who harbor history of one of the clinical atherosclerotic cardiovascular disease, namely stroke or MI or peripheral vascular disease. Or second, if you look at LDL level, if it is more than 190, you forget about other risk factor. If it is more than 190, directly go for high intensity treatment, otherwise called statin, atorvastatin 40 to 80 or rosuvastatin 20 to 40. That is a high. Or third one, diabetes always warrants moderate intensity, but diabetes plus one of the risk factor as stated above, then you just go for high intensity treatment. Suppose between 40 to 75 years la, if somebody comes with LDL level between 70 to 189, ஏன்னா 190க்கு மேலே போச்சுன்னா வெரி ஈஸி, ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் கொடுத்துருவீங்க. பட் 70 to 189 தான் இருக்குது. பட் தே டோன்ட் ஹேவ் டயபிட்டிஸ், தே டோன்ட் ஹேவ் எனி ஹிஸ்ட்ரி ஆஃப் atherosclerotic cardiovascular disease, எம்ஐயோ ஒரு ஸ்ட்ரோக்கோ எதுவுமே இல்லை. வெதர் ஐ எம் ஹெட்டிங் ஃபார் ஃபியூச்சர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதை அசஸ் பண்ணுறதுக்கு, அந்த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்கு சம்திங் கால்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பூல்டு கொஹார்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பிசிஇ. அது ரொம்ப ஈஸி. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா பூல்டு கொஹார்ட் ஈக்குவேஷன் போட்டு அதில் ஒரு 5-6 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஏஜ் கேட்கும், ரேஸ், டயபிட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ரிஸ்க் வந்து வரும். அத்தரோஸ்கோட்டிக் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபியூச்சரில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்லும். அதில் 20%க்கு மேலே வந்ததுன்னா இதை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எனி டாக்டர் ஈவன் அவங்களுக்கே செல்ஃபாக போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து டயபிட்டிஸும் கிடையாது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எதுவுமே கிடையாது, எல்டிஎல்லும் 190 இல்லை, பட் ஒரு எல்டிஎல் வேல்யூ வருது 130, 140, இதுக்கு என்ன ஸ்டாட்டின் எவ்வளோ டோஸ் போடணும் அப்படிங்கிறது இந்த பூல்டு கொஹார்ட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அதில் எபோவ் 20%க்கு மேலே ரிஸ்க் இருக்குன்னு வந்ததுன்னா, ஸோ யூ டிசர்வ் தட் ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். இல்லை 7.5%லேருந்து ஒரு 20%க்குள்ளே வந்ததுன்னா அவங்க மாட்ரேட் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டாட்டின், அது ஐ மீன் அட்ரோஸ்டாட்டின் 20 to 40, ரோஸ்வாஸ்டாட்டின் 10 to 20 milligram. சப்போஸ் 5 to 7.5% வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட், எங்களை பொறுத்தவரை அது வந்து பார்டர்லைன் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 5 to 7.5% பார்டர்லைன் ரிஸ்க் எல்லாம் வரும்போது அடிஷ்னலாக இவங்களுக்கு ஸ்டாட்டின் போடணுமா இல்லையாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஷேர்டு டிசிஷன். பேஷண்ட்டையும் நீங்களும் கலந்து பேசி பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க் ரேஷியோ பார்த்து போடணும். சில டைமில் நம்மளுக்கு இந்த கொரோனரி ஆர்ட்ரி கால்சியம் ஸ்கோரிங் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் 64 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் எடுத்திங்கன்னா அதில் வந்து அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் கால்சியம் டெபாசிஷன் ஸ்கோர் வரும். அதை வச்சு அந்த பிளாக்கினுடைய சிவியரிட்டி சொல்லுவாங்க, மாட்ரேட்டாக சிவியராக. அதில் பார்த்தீங்கன்னா 100 வேல்யூக்கு மேலே வந்ததுன்னா, அந்த கால்சியம் ஸ்கோர் 100க்கு மேலே வருது அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஃபார் ஒரு ஸ்டாட்டின் தெரப்பி. இப்போ ஒரு 5 to 7.5% வருது, இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்னு வருது, உங்களுக்கு வந்து பிசியில் வருது, அந்த ஸ்கோரில் வருது அப்படின்னா தென் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்துலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் மாட்ரேட் இது நம்ம முடிச்சிட்டோம், இதுதான் வந்து ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின். அடுத்தது மாட்ரேட் இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் யாருக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 20 to 40 milligram அட்ரோவாஸ்டாட்டின் எனி டயபிட்டிஸ் பேஷண்ட் பிட்வீன் 40 to 75 இயர்ஸ். டயபிட்டிஸ் பேஷண்ட் வர்றாங்க, லெஸ் தென் 70 LDL இருந்ததுன்னா
there is no role of statin. above 70 இருக்குது, 190க்கு உள்ள LDL இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட் டிசர்வ்ஸ் மாடரேட் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டாட்டின். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்குறீங்க. அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது கூட இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணால் தென் டெஃபினெட்லி திஸ் பேஷண்ட் டிசர்வ்ஸ் ஹை இன்டென்சிட்டி ட்ரீட்மெண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி சொல்கிறாங்க. ரிஸ்க் என்ஹான்சர்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எஸ்பெஷலி டயபெட்டிஸு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எதுவுமே கிடையாது, எல்டிஎல்லாம் 190 மேலேக்கும் இல்லை, கிளியர் கட்டாக எதுவுமே ஹை இன்டென்சிட்டி கொடுக்குற மாதிரி இல்லை, எல்டிஎல் 110 120 இருக்கும்போது தென் இந்த ரிஸ்க் என்ஹான்சர் அப்படின்னு ஒரு சில பேராமீட்டர் சொல்கிறாங்க. இந்த பேராமீட்டரையும் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். அது வந்து ஒரு எலாபரேட்டாக போகும், ஜஸ்ட் ஐ வில் பிரீஃப் இட். அதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு தென் யூ ஹேவ் டு டேக் இட் கால். என்ன இந்த ரிஸ்க் என்ஹான்சர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுடைய ரேஸ் எத்தனிசிட்டியிலிருந்து ஆரம்பிப்போம். சவுத் ஏஷியன், எஸ், மோர் ப்ரோன் ஃபார் கெட்டிங் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். சப்போஸ் அவங்க வந்து தே ஃபிட் இன்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒபிஸாக இருக்காங்க, ட்ரைக்ளிசரைட்லாம் இருக்குது, அந்த மாதிரினா தே ஆர் வெரி ப்ரோன் ஃபார் கெட்டிங் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். அல்லது பேஷண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீமெச்சூர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸோ தே ஆர் திஸ் ஆல் ரிஸ்க் என்ஹான்சர். அல்லது பேஷண்ட் பார்த்திங்கன்னா பேராமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைப்போப்ரோட்டீன் ஏ மோர் தேன் 50, ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் மோர் தேன் 2 mg/L, தென் பெர்சிஸ்டண்டாக எலிவேட்டட் ட்ரைக்ளிசரைட் லெவல் மோர் தேன் 175. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர். அல்லது ஒரு ஃபீமேல்லாம் வந்தாங்கன்னா ப்ரீமெச்சூர் மெனோபாஸ், அதாவது லெஸ் தேன் 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே மெனோபாஸ் இஃப் தே ஹேவ் அட்டைன், அப்படி இல்லைன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா டியூரிங் ப்ரெக்னன்சி, அல்லது ஏதாவது ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோரியாசிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஈவன் ஹெச்ஐவி, ஆல் they have been implicated in risk enhancer of atherosclerosis. So they are very prone for getting CV risk. இதெல்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ரிஸ்க் என்ஹான்சர். இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணணும். யாருக்கு கன்சிடர் பண்ணணும்னா when they have borderline ரிஸ்க் 5 to 7.5% ஒரு ஸ்கோர் வருது, அப்போ இந்த ரிஸ்க் என்ஹான்சர் வந்து ஹேவ் டு பி கன்சிடர். ஸோ திஸ் இஸ் த வே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டினை வந்து நம்ம ஈஸியாக நம்ம போகலாம். ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள். தெர் இஸ் ஸோ கால்டு ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் ட்ரீட்மெண்ட் அண்ட் மாடரேட் இன்டென்சிட்டி. ஸோ திஸ் த வே யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செஷனில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடியோட இந்த ஸ்டாட்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார்.